பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணு கீழே இருக்கிற கருவளையத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன், இல்லைன்னா போட போகிறேன். இது வந்து நயன்தாராவோட மேக்கப் லுக் தான். போட்டிருந்தேன்னா அந்த ஐ பட்டனில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி போடல அப்படின்னா நான் கூடிய விரைவில் இந்த மேக்கப் லுக் போடுறேன் உங்களுக்கு. இப்போது அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸை எப்படி சரி பண்ணுறது, அது ஏன் வருது, எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு உண்மையும் ஒரு ரியாலிட்டி என்ன உண்மை அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தாதான். ஏன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க ஒரு 2 இயற்கை பொருளை வச்சு 2 கலக்கி கண்ணு கீழே போட்டால் எல்லாம் முடிஞ்சு போயிடும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்ணு கீழே இருக்கிற பகுதி கருப்பை வந்து சரி பண்ணுறது சாத்தியம் என்ன சொல்கிறது ரொம்ப 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 கம்மி. அதுதான் உண்மை. இந்த கருவளையம் வர்றது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. தூக்கமின்மை ஒரு பெரிய 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 காரணம். அடுத்தது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இது இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லாவே தூங்கினாலும் எனக்கு சில பேர்த்துக்கு வரும். அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு, கண்ணீர், நிறைய அழுகிறது, ஸ்ட்ரெஸ்ஸால் தான் அப்படிலாம் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களாலையும் கண்ணில் கருவளையம் எல்லாம் இன்னும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெஜாரிட்டியான ஒரு காரணங்கள். இந்த 3மே கண்ணு கீழே இருக்கிற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான சென்சிட்டிவான நிறைய நர்வ்ஸ் இருக்கிற ஒரு தின்னாக இருக்கும். அந்த சர்மம், அந்த ஸ்கின்னே பார்த்திங்கன்னா கண்ணு கீழே தின்னாக இருக்கும். அது வந்து எந்த ஒரு பாதிப்போ டக்குன்னு ஆகிடும் அந்த இடத்துல. அந்த கண் வந்து எப்போ தூங்காமல் ரொம்ப சூடாக இருக்குதோ அப்போ வந்து அது கருவளையமாக ஆரம்பிக்கும். இது எப்படி தான் சரிப்படுத்தவே முடியாதா அப்படின்னா, பல லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. அன்றைய எப்படி டார்க் சர்க்கிள் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரல் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் அதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு. ஏன்னா அன்றைய டார்க் சர்க்கிள் சரி பண்ணுறது அவ்வளோ சுலபமே கிடையாது. பல வருடங்கள் தூக்கம், நல்ல ஒரு தூக்கம் அதை வந்து சரிப்படுத்தும். ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்ல தூக்கம் பல வருஷத்துக்கு கண்ணை வந்து டெய்லி கூல் பண்ணணும். ஏதாவது இந்த குக்கும்பரோ இல்லை வந்து ஐஸ் கர்ச்சிஃபில் வச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஐ ஜெல்லாம் வைப்பாங்க, அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கண்ணில் வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல வருஷங்கள் நீங்கள் பண்ணணும். நல்லா தூங்கணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய வந்து 8 மணி நேரம் வந்து நல்லா தூங்கணும். கண்ணை வந்து எப்பவுமே கூலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களால தான் அதை வந்து நம்மளால் ஓரளவுக்கு தான் குறைக்க முடியும். அப்பவும் அதுவும் வந்து உங்களுக்கு ஹெரிடிட்ரியாக உங்கள் அம்மா அப்பாட்டிலேருந்து வந்திருக்கு, பாட்டி தாத்தா அந்த மாதிரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சில டாக்டர்ஸ் வந்து லேசர் லைட்னிங் தெரப்பி, அப்புறம் பீலிங், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்கின் டாக்டர்ஸை போனால் அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி ஆகுமா ஆகாதான்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்கின் டாக்டர்ஸை போனால் இந்த மாதிரி லைட் தெரப்பி, அப்புறம் வந்து பீலிங் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க ஸ்கின் டாக்டர்ஸ். மற்றபடி அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது. நிறைய பேர் எனக்கு வந்து அனுப்புறதே வந்து நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், பல வருஷமாக ட்ரை பண்ணுறேன் நேச்சுரல் ரெமடிஸ். எனக்கு எதுவுமே உண்மையிலே வந்து அண்டர் ஐஸ் வந்து ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் உண்மை. நான் போய் பேசி இன்னும் ஒரு 10 வீடியோ என்னால் போட முடியும், 20 வீடியோ கூட போடுவேன். இதை வந்து கண்ணில் இங்கே தேய்ங்க, அதை ஒரு 2 கலந்து இங்கே போடுங்க, வேலைக்கே ஆகாது. இதுதான் உண்மை. நான் வந்து 2 வழிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கண்ணை வந்து நல்லா சில்லுன்னு வச்சுக்கணும், நிறைய நேரம் தூங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை லைட்டாக குறைக்கலாம், ஆனால் பல வருஷங்கள் அது ஆகும். அடுத்தது தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் இல்லாத தூக்கம் ரொம்ப 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 முக்கியம் கண்ணுக்கு. எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ, எவ்வளோ படிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, நிறைய நேரம் படிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உருவாகும் தான். அதை குறைக்கிறது வந்து ரொம்ப வருடங்கள் ஆகும். டாக்டர்ஸ் வந்து சில இது வச்சுருக்காங்க, ஸ்கின் டாக்டர்ஸ், நீங்கள் அவங்கள கூட போய் கேட்கலாம். மற்றபடி நீங்கள் நேச்சுரல் ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்கள், நேச்சுரல் யார் வேணாங்கிறது. ஆனால் வந்து அது சரியாகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஹெரிடிட்ரியாக இருந்தால் சுத்தமாக சரியே ஆகாது. இதுதான் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸோட உண்மை. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அறியாமையில் இதை ரொம்ப ஈஸியாக சரியாயிடலாம், டிப்ஸ் கொடுங்கலாம் சொல்கிறீங்க. அவ்வளோ சுலபமே கிடையாது சரி பண்ணுறதுக்கு.
இந்த இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் திருப்பியும் சந்திக்கிறேன். வணக்கம்.